IPL 2026 தொடர் T20 கிரிக்கெட் வரலாற்றில் பேட்டர்களின் அசுரத்தனமான ஆதிக்கத்தை மீண்டும் ஒரு முறை நிரூபித்து உள்ளது. ஒவ்வொரு போட்டியிலும் 200 ரன்களுக்கு மேல் குவிக்கப்படுவது சாதாரணமான ஒன்றாகிவிட்டது. பவர் பிளே ஓவர்களில் பந்துகள் நாலாபுறமும் சிதறடிக்கப்படுகின்றன. ரசிகர்கள் சிக்சர்களையும் பவுண்டரிகளையும் கொண்டாடும் இந்த அதிரடி திருவிழாவில் பந்து வீச்சாளர்களின் நிலைமை, குறிப்பாக வேகப்பந்து வீச்சாளர்களின் நிலைமை மிகவும் பரிதாபமாக அமைந்தது. ஆனால் இந்த ரன் மழைக்கு மத்தியிலும் ஒரு சில சுழல்பந்து வீச்சாளர்கள் மட்டும் பேட்டர்களின் ஆதிக்கத்திற்கு முட்டுக்கட்டை போட்டு விக்கெட்டுகளை வேட்டையாடி தங்கள் அணிகளுக்கு மிகப்பெரிய பலமாக திகழ்ந்துள்ளார்கள். T20 கிரிக்கெட் என்றாலே பேட்டர்களுக்கான விளையாட்டு என்ற மாயையை உடைத்து ஒரு போட்டியின் போக்கையை ஒட்டுமொத்தமாக தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரும் மந்திரம் ஸ்பின்னர்கள் மட்டுமே உள்ளது. அந்த வகையில் IPL 2026 தொடரின் லீக் சுற்றில் மிடில் ஓவர்களில் மாயாஜாலம் செய்து எதிரணிகளை சிதறடித்த முதல் 5 சுழல்பந்து வீச்சாளர்களின் முழுமையான ஆட்டத்திறனை பற்றி இன்று நாம் விரிவாக பார்க்க போகிறோம். இந்த பட்டியலில் நாம் முதலில் பார்க்க போகும் வீரர் T20 கிரிக்கெட்டின் முடிசூடா மன்னனாக திகழும் குஜராத் டைட்டன்ஸ் அணியின் ரஷீத் கான். இந்த சீசனில் 14 போட்டிகளில் விளையாடியுள்ள ரஷீத் கான் 19 விக்கெட்டுகளை வீழ்த்தி பர்பிள் கேப் பந்தயத்தில் 4வது இடத்தில் வீட்டிருக்கிறார். இவரது எக்கனாமிக் ரேட் 8.72 இருந்தாலும் நவீன கால T20 கிரிக்கெட்டில் இது ஒரு மிக சிறப்பான பந்துவீச்சாகவே பார்க்கப்படுகிறது. பேட்டர்கள் ரஷீத் கானின் பந்துவீச்சில் ரன்களை குவிக்க திட்டமிட்டு ஆக்ரோஷமாக விளையாட முயன்றாலும் அவர் தனது அபாரமான குக்லி மற்றும் வேக மாறுபாடுகள் மூலம் அவர்களை ஏமாற்றி விக்கெட்டுகளை அள்ளி விடுகிறார். குஜராத் அணிக்கு தேவையான நேரங்களிலெல்லாம் பிரேக் த்ரூத் கொடுப்பது ரஷீத் கான் தான். பந்து வீசும் கோணம், பந்தின் வேகம் மற்றும் பிச்சில் பந்து திரும்பும் விதம் என அனைத்திலும் கணிக்க முடியாத ஒரு பந்துவீச்சாளராக அவர் தொடர்ந்து திகழ்கிறார். உலகின் தலைசிறந்த பேட்டர்கள் கூட ரஷீத் கானின் பந்துவீச்சில் தடுமாறுவதை நாம் இந்த சீசனில் கண்கூடாக கண்டோம். அவர் ஒரு மேட்ச் வின்னர் என்பதை மீண்டும் ஒரு முறை ஆணித்தரமாக நிரூபித்துள்ளார். அடுத்ததாக நாம் பார்ப்பது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் அசைக்க முடியாத தூணாக விளங்கும் சுனில் நரேன். விக்கெட்டுகளை வீழ்த்துவதில் ரஷீத் கான் கில்லாடி என்றால் ரன்களை கட்டுப்படுத்துவதில் சுனில் நரேன் ஒரு தனி சாம்ராஜ்யத்தை நடத்தி வருகிறார். இந்த சீசனில் 12 போட்டிகளில் விளையாடியுள்ள அவர் 14 விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார். ஆனால் எல்லாவற்றையும் விட பிரமிக்க வைக்கும் ஒரு புள்ளி விவரம் என்னவென்றால் அவரது எக்கனாமிக் ரேட் வெறும் 6.40 மட்டுமே. மற்ற பந்துவீச்சாளர் ஓவருக்கு 10 முதல் 12 ரன்களை வாரி வழங்கும் இந்த அதிரடியான சீசனில் சுனில் நரேன் இந்த எக்கனாமிக் ரேட் ஒரு வரலாற்று சாதனையாகும். எதிரணியின் ரன் வேகத்தை அப்படியே லாக் செய்வதில் இவருக்கு நிகர் இவரே. பவர் பிளே முடிந்தவுடன் கொல்கத்தா அணித்தலைவர் இவரிடம் பந்தை கொடுக்கும்போது எதிரணியின் ரன் ரேட் சடசடவென குறைய தொடங்குகிறது. நரேனின் பந்துகளை படித்து ஆடுவது இன்னும் பல முன்னணி பேட்டர்களுக்கு புரியாத புதிராகவே உள்ளது. மிடில் ஓவர்களில் ஆட்டத்தை கட்டுப்படுத்தும் உலகின் தலைசிறந்த பின்னர் நரேன் என்பதை இந்த புள்ளி விவரங்கள் அப்பட்டமாக காட்டுகின்றன. மூன்றாவதாக நாம் ஆச்சரியப்பட வைக்கும் ஒரு இளம் வீரரை பற்றி பார்க்க போகிறோம். மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக விளையாடும் 19 வயதான ஆப்கானிஸ்தான் சுழற்பந்து வீச்சாளர் அல்லா முகமது கஜிபர். இந்த சீசன் மும்பை அணிக்கு அவ்வளவு சிறப்பாக அமையவில்லை என்றாலும் கஜன்பரின் எழுச்சி அந்த அணிக்கு மிகப்பெரிய ஆறுதலாக அமைந்தது. வெறும் 10 போட்டிகளில் மட்டுமே விளையாடியுள்ள இந்த இளம் புயல் 14 விக்கெட்டுகளை வீழ்த்தி அனைவரின் கவனத்தை ஈர்த்துள்ளார். இவருடைய எக்கனாமிக் ரேட் 9.60 சற்று அதிகமாக இருந்தாலும் விக்கெட்டுகளை வீழ்த்துவதில் இவர் காட்டும் ஆக்ரோஷம் அபாரமானது. ரன்கள் சென்றாலும் பரவாயில்லை, எதிரணியின் முக்கிய விக்கெட்டை வீழ்த்தியே தீருவேன் என்ற பயமில்லா மனப்பான்மை இவரை ஒரு சிறந்த விக்கெட் டேக்கிங் பவுலராக உருமாற்றியுள்ளது. அனுபவம் வாய்ந்த சர்வதேச பேட்டர்கள் முன்னிலையில் ஒரு 19 வயது இளைஞன் இப்படி தைரியமாக பந்து வீசுவது சாதாரணமான விஷயம் அல்ல. மும்பை அணியின் எதிர்கால ஸ்பின் பவுலிங் அட்டாக்கை வழிநடத்த போகும் முக்கிய தூணாக இவர் இப்பொழுது பார்க்கப்படுகிறார். 4வது இடத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் நூர் அகமது இடம்பெற்றுள்ளார். தோனிக்கு பிந்தைய காலகட்டத்தில் CSK அணியின் சுழற்பந்து வீச்சு படையை வழிநடத்தும் மிகப்பெரிய பொறுப்பை இந்த 21 வயது இளம் இடது கை ரீசட் பின்னர் தனது தோள்களை சுமந்துள்ளார். சென்னை அணியின் இந்த சீசனில் பல ஏற்ற இறக்கங்களை சந்தித்திருந்தாலும் நூர் அகமது தனது சிறப்பான பந்துவீச்சின் மூலம் தொடர்ந்து நம்பிக்கை அளித்து வருகிறார். 14 போட்டிகளில் விளையாடி 13 விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ள இவரது எக்கனாமிக் ரேட் 8.39 ஆகும். இந்த பட்டியலில் உள்ள மற்ற சுழற்பந்து வீச்சாளர்களை விட நூர் அகமது தான் அதிக ஓவர்கள், அதாவது 51 ஓவர் வீசியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. கேப்டன் தன் மீது வைத்திருக்கும் முழு நம்பிக்கையும் காப்பாற்றும் வகையில் மிக கடினமான ஓவர்களையும் துணிச்சலாக வீசி வருகிறார். இவருடைய பந்துவீச்சில் உள்ள வேரியேஷன்கள் பேட்டர்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக விளங்குகிறது. CSK அணியின் வருங்கால திட்டங்களில் நூர் அகமது ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக மாறிவிட்டார். இறுதியாக 5வது இடத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் மிஸ்ட்ரி ஸ்பின்னர் மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த வருண் சக்கரவர்த்தி உள்ளார். ஒரு முனையில் சுனில் நரேன் ரன்களை கட்டுப்படுத்தி எதிரணிக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்கும்போது அந்த அழுத்தத்தை மிக சரியாக பயன்படுத்தி மறுமுனையில் விக்கெட்டுகளை வீழ்த்துவது வருண் சக்கரவர்த்தியின் வேலையாகும்.
10 போட்டிகளில் விளையாடி 10 விக்கெட்டுகளை கைப்பற்றியுள்ள இவரது எக்கனாமிக் ரேட் 8.78ஆக உயர்ந்துள்ளது. கொல்கத்தா அணியின் வெற்றிக்கு நரேன் மற்றும் வருண் சக்கரவர்த்தியின் கூட்டணி ஒரு முக்கிய காரணமாக அமைந்துள்ளது. IPL 2026 தொடரில் மிக சிறந்த மிடில் ஓவர் ஸ்பின் பார்ட்னர்ஷிப் இவர்களுடையது தான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. வருண் சக்கரவர்த்தியின் கணிக்க முடியா பந்துவீச்சு, நரேனின் அனுபவம் ஆகிய இரண்டும் இணைந்து எதிரணிகளை திணறடித்து வருகின்றன. முடிவாக T20 கிரிக்கெட் என்பது வெறும் பேட்டருக்கானது என்ற கருத்தை இந்த 5 சுழல்பந்து வீச்சாளர்களும் சுக்குநூறாக உடைத்துள்ளனர். அதிரடி பேட்டிங் வரிசைகளை தங்கள் சுழல் வரிசையில் வீழ்த்தி ஒவ்வொரு போட்டியிலும் ஆட்டத்தின் திருப்பு முனையாக இவர்கள் இருந்துள்ளனர். இவர்களுடைய அபாரமான திறமை, அனுபவம் மற்றும் ஆக்ரோஷம்தான் IPL 2026 தொடரின் உண்மையான ஹைலைட். இது போன்ற மென்மேலும் பல சுவாரஸ்யமான கிரிக்கெட் தகவல் மற்றும் ஆழமான பகுப்பாய்வுகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் கருத்துக்களை மறக்காமல் பதிவு செய்யுங்கள்.